right? So with that, I'll invite Ari to shed a couple of words for us. Please be invited. வணக்கம். ஓகே. எத்தனை பேர் வீட்டோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கீங்க? விமலா 1 சூப்பர் கிரேட். ஆக்சுவலா V2W வந்து எப்படி கனெக்ட் ஆகுனா, எனக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, SSN வந்து சவுத் இந்தியாவில பிகெஸ்ட் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் எக்யூப்மெண்ட் ஷாப். ஸோ இந்த இருக்கிற சொல்யூஷன் எல்லாத்தையும் கிடைக்காது. அதாவது எங்களுக்கு வந்து இப்போ நகை கடைனா வெறும் வெயிட் மட்டும்தான். இதே இது நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இது அந்த குவான்டிட்டி வைஸ் வந்துடும். பட் SSNல பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பைன் ஆகி வருது. இதுக்கு சொல்யூஷன் ஆக்சுவலா எங்கேயுமே கிடைக்கல. என்னடா பண்ணுன்னு ரொம்ப ஆக்சுவலா எங்க ஃபாதர் இன் லா பிசினஸ் திருநாள் எடுத்து பண்றோம், நம்ம டெக்கா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. பட் இதுக்கு சொல்யூஷனே கிடைக்கல, என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இருந்தேன். ஸோ அந்நேரம் தான் என்ன பண்ணுன்னு ரொம்ப எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பேன். நிறைய பேரை நானும் பார்ப்பேன். அப்ப என்ன பண்ண அப்படின்ற ரொம்ப சவால் இருக்கும்போது எனக்கு சில பேருக்கு பெருசா தெரியும். பட் அதோட லீடர் வந்து ரொம்ப குண்டா இருப்பாரு, இல்ல அவரே வந்து என்ன இருக்க மாட்டாரு, ஒரு ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்க மாட்டாரு. இல்ல டெக்னாலஜி இல்ல அவர் நல்லா இருப்பாரு, டெக்னாலஜி எனக்கு சந்தேகம் இருக்கும், பட் அவரால் ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ நான் ரொம்ப தாய்ந்துட்டே இருந்தேன். அப்புறம் அக்கா ஸ்ரீதரனை அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருந்தாங்க, அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள்ட்ட எல்லாம் நல்ல ஆட்களா வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அக்காட்ட நான் சொன்னேன், நீங்க நல்ல ஆட்களா உங்கள்ட்ட வந்து சேர்றாங்கன்னு காரணம் என்னன்னா, நீங்க நல்ல ஆறா வந்து உங்களை சுத்தி வச்சிருக்கீங்க, அதனாலதான் நல்ல ஆட்களா வந்து உங்கள்ட்ட சேர்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஏதோ டக்குன்னு பிஎன்ஏல கணக்கு கேட்டோன்னே எனக்கு ஸ்ரீதர்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. நான் எல்லாரையும் ட்ரை பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல போயிருப்பேன். அப்புறம் நேரா போய் விசிட் பண்ணேன். அப்போ விசிட் பண்ணும்போது டைரக்டா அண்ணன் ஃபர்ஸ்ட் வீடியோ சேட் தான், வீடியோ கால் பண்ணோம். அப்போ ஸ்ரீதரன் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ ஓகே அவருக்கு மேல ஒரு ஆறாம் மாதிரி எனக்கும் தெரிஞ்சிச்சு. சரி நேரா போயிடணும், ஏன்னா நம்ம டோட்டல் கம்பெனியே டெக்னாலஜி தான். இப்போ வந்து டெக்னாலஜி தான் கம்பெனியே ஓடுது. அப்ப இது கண்டிப்பா நம்ம, ஏன்னா நம்மளை நம்பி தான் கம்பெனி கொடுத்துருக்காங்கனால சரி நேரா போய் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வேர்ல்ட் ஃபுல்லா பண்ணுன்றது ரொம்ப ஆர்வம். அதே மாதிரி இங்க எல்லாருமே அந்த V2W டீம் நல்லா கை தட்டிடலாமா? உங்களுக்கே கூட கை தட்டிடலாம். ஏன் கை தட்டணும் சொல்றேன்னா, இப்ப ஜென்ரலா டெக் கம்பெனினா மெயினா எங்க இருக்கும்? சென்னையில இருக்கும், பெங்களூர்ல இருக்கும், பூனால இருக்கும். அங்க ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்காது, இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இருக்காது. பட் என்னதான் இங்க 5 கிராமத்துல இருந்து நீங்க வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நீங்க காலரை தூக்கி விடணும். இங்க நான் எவ்வளோ குவாலிட்டி ஏர்ல எவ்வளோ ஒரு அருமையான அட்மாஸ்பியர்ல நான் உலகம்பரா இருக்கேன் அப்படின்னா உண்மையிலே நீங்க V2W இருக்கிற ஒரு ஆளும் பெருமைப்படணும். நான் ஒரு இந்தியன் ஒரு பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு V2W அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பெருமைப்படணும். ஸோ இங்க வரும்போது எனக்கு ரொம்ப அண்ணன் பின்னாடி விவேகானந்தரோட அந்த இமேஜ்லாம் வச்சும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஏன்னா விவேகானந்தரோட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்ம இன்ஸ்பயர் பண்ண எனக்கும் சீதரனுக்கும் நிறைய CPIன்னு சொல்லுவோம், காமன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அவரும் விவேகானந்தர் ரொம்ப நேசிப்பார், நானும் நேசிப்பேன், நானும் மெடிடேஷன் பண்ணேன். நானும் என்னோட ஒரு ஆள் வந்து ஒரு வாசல்ல செருப்பு எப்படி கலத்தி போடுறாரோ அவரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஹவ் யூ டூ எனிதிங் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரிதிங். நீ ஒரு விஷயத்தை எப்படி பண்றியோ, ஒரு வீட்டுல எப்படி செருப்பை கழட்டி போடுறியோ அதுதான் எல்லாம் பண்ணுவேன். இப்போ ஸ்ரீதரனை பார்த்தீங்கன்னா எல்லா இதுலயும் கரெக்டா அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிறாரு. அது மாதிரி அவர் பொண்ணுக்காண்டி திருநெல்வேலி வரும்போது எல்லாம் ஹெல்த்தியா கொண்டு போனோம். இப்போ ஜென்ரலா திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ்? ஹல்வாக்கு ஃபேமஸ். ஆனா ஹல்வா ஒரு நாள் கூட வாங்கிட்டு போனதில்லை, அவருக்கு தெரியும் ஹெல்த்தி இல்லைன்னு. ஆனா அங்க ராகி ரிலேட்டடா, மில்லட் ரிலேட்டடா ஹெல்தி ஐட்டம்ஸ் போய் அவர் பொண்ணுக்கு செலக்ட்னா, பொண்ணும் என்ன என் பொண்ணும் அதே மாதிரி ரொம்ப செலக்டிவா இருப்பா. அவங்க பொண்ணுக்காண்டி அது பொண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஹெல்தி ஐட்டம்லாம் வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி அவரே நல்லா பார்த்துக்கும் போது, அதே மாதிரி எப்பயும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பாட்டில் வச்சிருப்பாரு, நானும் அந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சிருப்பேன். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பாட்டில தவிர்ப்போம், எங்க தண்ணியை நான் கொண்டு போவோம். ஸோ நான் V2W டீம் இப்படிதான் இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இதே மாதிரி 2 பேருக்கும் ரொம்ப சிங்க் ஆச்சு. ஸோ அதனால நான் அண்ணன் பேர்லாம் என்ன, பட் நான் செலக்ட் பண்ணுவேன், அவரும் எல்லாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, எல்லா கஸ்டமரும் எடுக்க மாட்டார். அவர் உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணுன்ற மாதிரி திருப்பி எங்க SSNக்கு வந்து எங்க இதெல்லாம் அனலைஸ் 1 வீக் எடுத்துக்கிட்டாரு அனலைஸ் பண்ண. ஸோ அவரும் பார்த்தாரு SSN எங்களுக்கு ரைட்டான ஆள் தான், ஏன்னா நம்ம கிளியண்ட்டையும் செலக்ட் பண்ணணுன்றது நான் V2W தான் பார்த்தேன். ஸோ அவர் எங்களை செலக்ட் பண்ண, நான் அவங்களை செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சேல்ஸ் சவுத் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சேல் 1 மந்த்லேயே திருநெல்வேலியே ஒன் ஆஃப் பிகஸ்ட் சேல் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இப்போ மலேசியாவிலேருந்து வேற இப்போ போன வாரம் ஸ்ரீலங்காவில் வேற வந்துச்சு. இவ்வளோ தூரம் கனெக்ட் ஆக முடியுதுன்னா V2W தான். ஸோ V2Wக்கு இந்த தருணத்தில் SSN சார்பா
எஸ்எஸ்என் மட்டும் இல்ல, திருநெல்வேலி சார்பா மட்டும் இல்ல, கன்னியாகுமரி மட்டும் இல்ல, இந்தியா சார்பே சொல்லுவேன். ஏன்னா அமெரிக்கால இருந்து கடவுளை அனுப்பிச்சு விட்ட பிள்ளையா தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவர் இல்லைன்னா இனிமேலே எங்க எஸ்எஸ்என் பேருக்குள்ள நிறைய பேருக்கும் தெரியல. ஸோ இந்த தருணத்துல அதே மாதிரி நிறைய பேர் பெரிய ஆட்கள்லாம் கொடுக்கும்போது நம்மளையும் சீஃப் கெஸ்டா அவங்க கூப்பிட்டுருக்காரு. தருணத்தை அண்ணன் மிக நன்றி தெரிஞ்சுக்கிறேன். V2W டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஒரு மெயினா ஒரு ரோல் மாடலா இருக்காரு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், ஒரு ஹியூமன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அண்ணன்ட்ட வந்து பார்க்கணும். இப்ப விவேகானந்தர் லிவிங் இல்ல, இப்ப நம்மகிட்ட ஹியூமன் பிரசன்ஸா இல்ல. பட் நம்ம எல்லாரும் அதை ரெப்ளிகேட் பண்ணோம். அதுக்கு அண்ணன் ஸ்ரீதர் அண்ணனை நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு மனிதர் எப்படி வாழணும், எப்படி ஒரு அது மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னும் 2 வீலர் கூட இல்லை, அண்ணன் நடந்தா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் எவ்வளோ சேஃப்டி, ஹெல்த், அவங்க எம்ப்ளாயிஸ் ஹெல்த், அது மாதிரி நானும் ஆல்கஹால்னாவே நான் தூர விளையிடுவேன். அந்த ஆள் கூட முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணிடுவேன், ஆல்கஹால் சிகரெட். அது மாதிரி அவரும் அதே வேல்யூஸோட இருக்காரு. ஸோ உண்மையிலே எனக்கு இப்படி ஒரு ஹியூமன் பீயிங் இருந்து ரோல் மாடலாக காட்டுறேன்ப்பா. ஏன்னா நல்லா இருக்கவன் ஜெயிக்கணும். ஏன்னா நல்லா இருக்கவங்க எல்லாரும் ஜெயிச்சிருதுல, ஜெயிச்சவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுல, இது ரெண்டும் கம்பைன் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த ரெண்டும் ஜெயிச்சு V2W குளோபல் இம்பாக்ட் உருவாக்கணும். ஒரு அமெரிக்கால இருந்தோ, ஒரு துபாயில இருந்தோ, ஒரு வேர்ல்ட் ஃபுல்லா, சிங்கப்பூர்ல இருந்து எங்க ஹூஸ் தட் V2W அப்படின்னு ஒரு வேர்ல்ட் ஃபுல்லா வரக்கூடிய கம்பெனியா இருக்கணும். நீங்க இருக்கவங்க எல்லாரும் ஒரு ஃபவுண்டிங் டீமா இருந்து இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி உருவாக்கணும். ஏன்னா நம்ம தான் ரோல் மாடலுங்க. ஸோ நீங்க இன்னும் ரோல் மாடல் ஆகி வேர்ல்டுக்கு ஃபுல்லா ஒரு லிவிங் ரோல் மாடலா ஆகணும். ஸ்ரீதரன் உண்மையிலே ஒரு வழிகாட்டியா இருக்காரு. இந்த பூமிக்கு உண்மையிலே தேங்க்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் லிவிங் ரோல் மாடல் இருப்போம். அவர் வந்தா ஒரு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அண்ணன் ஒரு விவேகானந்தர் ஸ்டாச்சுல நான் நல்லா மெடிடேட் பண்ணேன். ஸோ விவேகானந்தர் ஸ்டாச்சுல எல்லாரும் ஒரு தடவையாவது எல்லாரும் அந்த விவேகானந்தர் பாறையில எல்லாரும் அந்த நாளை மெடிடேட் பண்ணும். வேற லெவல் வைப்ரேஷன். யாரும் பண்ணாத இருந்தாங்கன்னா கண்டிப்பா பண்ணிருங்க. அங்க பண்ண முடியலனாலும் இந்த உண்மையில இந்த முப்பந்தல் இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் லெவல்ல ஒன்னா இந்த மாதிரி இடமே வேர்ல்ட்ல இல்ல. ஏன்னா விண்டு வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து நல்லா ஃபோர்ஸா இந்த இடத்துல தான் வருது. இந்த மாதிரி ஒரு விண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஹில் வந்து நம்ம இங்கதான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அதுல இருந்துலாம் கன்னியாகுமரி பார்க்க உண்மையில வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையில இங்க இருக்கவங்கலாம் வெரி கிஃப்டட். ஸோ கண்டிப்பா 1 hour நான் டூயிங், அதாவது மெடிடேஷன் எப்போ அட்லீஸ்ட் 1 minute பண்ணுங்க. தேங்க்யூ. நான் ஜெய்ஹிந்த் சொல்றதுல இருந்து ஜெய் பூமி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஜெய்ஹிந்த் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அதோட முக்கியம் ஜெய் பூமி. இந்த பூமியை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும். எப்ப பார்த்தோன்னா திருநெல்வேலியில இருக்க, கன்னியாகுமரியில் இருக்க பறவைகள் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்ரீலங்கா போயிட்டு வருது. அப்போ பூமி எல்லாருக்கும் வந்து சொந்தமானது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பூமி என்ன விதத்துல காப்பாற்ற வைப்போம் அப்படின்றத பார்ப்போம். நன்றி. ஜெய் பூமி.